எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த நாட்டுல ஆடு மேய்க்கக்கூடிய சில நபர்கள் வந்து ஆடுகளை பகல்ல மேய்ச்சிட்டு நைட்ல ஆடை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அதுல சில ஆடுகள் மட்டும் என்ன செய்யுது, நைட்ல ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தூங்காகவும் இருக்குது. ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட சில ஆடுகள் மட்டும் காப்பி செடியை மேய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்களும் போய் அந்த காப்பி செடியை வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்களுக்கும் அதே அந்த புத்துணர்ச்சியும் அந்த எனர்ஜியும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் அந்த காப்பி இலைகளினுடைய அந்த புத்துணர்ச்சியை வந்து மனித இனம் அப்படிங்கிறது உணர வந்து ஆரம்பிச்சது. எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த நாட்டுல இருந்து இந்த காப்பி குடிக்கக்கூடிய இந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாடுகளுக்கும் பரவ ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுல ஒரு மேக்சிமம் ஆஃப் நாடுகளுக்கு வந்து இந்த காப்பி அப்படிங்கிற அந்த பழக்கம் வந்து பரவிடுச்சு. 1583ல லியோனார்ட் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நிறைய நாடுகள்ல சுத்தி பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு போய் காப்பியை காலையில குடிக்கிறது மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த காப்பி அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த காப்பி அப்படிங்கிற அந்த பேர் வந்து என்னன்னா, எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுல செடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அத அவங்க ஊர்ல வந்து புன் அப்படின்னு சொல்லுவாங்க, புன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புன்னாவுக்கு இங்கிலீஷ் வேர்டு தான் காஃபி அப்படிங்கிறது. அரபு மொழியில இந்த காஃபி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு வடிகட்டப்பட்ட ஒரு குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1500 அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த காஃபி அப்படிங்கிற அந்த பேரை வைக்கப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம், அதாவது 1650க்கு அப்புறம் தான் இந்த காஃபி அப்படிங்கிற அந்த பேர் வந்து ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க ஊர்ல என்னென்ன பேர் வச்சுக்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சில சர்வைவல் அறிக்கையின் படி பார்த்தோம்னா ஒரு மனிதன் தண்ணி குடிக்கிறதுல 3ல் 1 பங்கு வந்து காஃபி வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்க, காஃபியை பத்தி பார்த்தோம். மீண்டும் விடுபடுவதே தூரம் ஒன்றை பல.